அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மக்கள் தோன்ற அசோக்குமார். இன்னைக்கு நம்மளோட அண்ணன் சர்வதின் இருக்காங்க. ஒரு நல் மனிதர். கிட்டத்தட்ட ஒரு 17 வயசுல இருந்து நாணயங்களையும் ரூபா நோட்டுகளையும் சேமித்து வச்சுட்டு வர்றாங்க. எதுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்டே கேட்போம். அண்ணன் வந்து நாகப்பட்டினத்தில் இருந்து நமக்காக இன்னைக்கு மதுரை வந்திருக்காங்க. அடுத்த தலைமுறைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நாணயங்கள் நம்ம முன்னோர்கள் கரங்களில் இருந்த ரூபாய் நோட்டுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் மிக அற்புதமான ஒரு பணியை தாங்க செஞ்சுருக்காங்க. வாங்க அண்ணன் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்றத அண்ணன்ட்டே கேட்போமே. எனக்கு ஒரு 17 வயசுலேருந்து செய்யறது. 17 வயசுலேருந்து செய்கிறீங்க சரிண்ணே. இதுக்காக மெனக்கடன்றது எப்படின்னு இருக்கும்? அலையாத ஊர் இல்லை, ஒரு ஊரும் போய் ஒரு நைட்டு பகல்னு தங்கியிருந்து ரொம்ப சிரமப்பட்டுவாங்க. சில இடத்துல போய் ஏமாந்து போய் திரும்பி வந்திருக்கேன். சில பேர் ஏமாற்றவும் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடிப்பட்டு வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காசு சேர்த்து வச்சுருந்தா பொருள் காசு கொடுத்து வாங்கினேன். சில நம்பர்கள், சில நல்ல உள்ளங்கள், சில நோட்டுகளே இந்தாப்பா நீ இவ்வளோ நோட்டு சேகரிச்சிருக்கேன், இதெல்லாம் நாங்கள் வச்சு என்ன பண்ண போகிறோம், நீங்கள் வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்த நல்ல உள்ளங்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரியே சேகரிச்சிருக்கேன். ஆனால் கிட்டத்தட்ட எத்தனை நாடுகளுக்குரிய ரூபா நோட்டுகள் சேர்த்துருப்பீங்க, நாணயங்கள் சேர்த்துருப்பீங்க? நாணயம்னு எடுத்து 196 கண்ட்ரியில் 194 கண்ட்ரி 194 கண்ட்ரி நோட்டை நான் சேகரிச்சிருக்கேன். ஆனால் நாணயம்னு எடுத்துக்கிட்டால் 194க்கு 194 நாணயம் வராது. 120 110 நாணயம் தான் வரும். அது அனைத்தும் சேகரிச்சிருக்கேன். இந்தியாவில் மிக பழமையான நோட்டுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்தியாவில் இது வந்து 10,000 ரூபா தாள். 10,000 ரூபா தாளா? 1950 உள்ள காலகட்டத்தில் அப்போ உள்ள மக்கள் யூஸ் பண்ண, பழங்கால மக்கள் யூஸ் பண்ண 10,000 ரூபா தாள். அதே டைமுக்கு சார் தஞ்சை பெரிய கோயில் போட்ட 1000 ரூபா தாள். இதெல்லாம் மக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரேராக இருக்கும். நமக்கு தெரிஞ்சது என்னோட போயிடக்கூடாதுன்னு நினச்சி பள்ளி கல்லூரிகளுக்கு நான் மியூசியம் போடுவேன். அப்போ இந்த பள்ளி கல்லூரி மாணவர்களை இதை பார்க்கும்போது மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறாங்க. அதனால நமக்கும் மனமகிழ்ச்சியாக இருக்குது. இப்படிலாம் நோட்டு இருந்துச்சான்னு பிள்ளைங்க கேட்கும்போது, இப்படிலாம் ஒரு நோட்டு இருந்துச்சுன்னா அப்போ உள்ள மனிதர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லை, இப்போ என்னுடைய வயசுக்கே நான் வந்து 1000 ரூபா நோட்டு வந்து சமீப காலத்தில் பயன்படுத்தினது கூட பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் காட்டின மாதிரி 5000 ரூபா நோட்டு 10,000 ரூபா நோட்டுலாம் இப்போ தான் நாங்கள் பார்க்குறேன். இதெல்லாம் அப்போ உள்ள காலகட்டத்துக்கு இதெல்லாம் மடித்து பாக்கெட்டில் வைக்க முடியாது. இப்போ உள்ள நோட்டெல்லாம் வந்து மடித்து 2 அப்படி மடித்தா வச்சிடலாம். இதெல்லாம் 4 5 மடித்தா தான் பாக்கெட்டில் வைக்க முடியும். அண்ணன் சொன்ன மாதிரி இது வந்து மிகப்பெரிய பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா, பழைய படங்கள்ன்றது வந்து ஐயா சிவாஜி கணேசன் ஐயா எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா நடித்த படங்களில் பார்த்தீங்கன்னா கோட்டுக்கு உள்ளே இருந்து எடுப்பாங்க. நல்லா இப்படி ஒரு பெரிய கட்டாக எடுப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா மடிக்க கூட முடியாது. இவ்வளோ பெரிய நோட்டு எடுத்து இப்படி நீட்டுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சினிமாவில் மட்டுமே பார்த்தேன். இன்றைக்கி நேரில் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. அண்ணே, இதில் ரூபாய் நோட்டுகள் உங்களுக்கு இந்த மாதிரி பழைய நோட்டுகள் வரும்போது டம்மியான நோட்டுகள் கொடுத்து நீங்கள் ஏமாந்துருக்கீங்களா? உங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் ஏமாந்துருக்கீங்களா? எங்களுக்கு இப்போ ஒரு நோட்டை இப்படி எடுத்து பார்க்கும்போது இதுக்குள்ளே உள்ள சிங்கத்தலை, இதில் என்ன சிங்கத்தலை இருக்கோ அதே சிங்கத்தலை வந்து இதில் இருக்கும். 2 சைடுமே தெரியும்னு சொல்கிறீங்க? ஆமாம், இதில் அது இதில் இருக்கும்போது தெரியும். இப்போ இந்த இதில் என்ன தலை இருக்கோ இதே தலை இதில் தெரியும். இந்த நீரோட்டத்தில் தெரியும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு நோட்டையும் நாங்கள் செக் பண்ணுவோம். அந்த மாதிரி இதில் தெரிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் வந்து அதை எடுத்துப்போம். ஒரு ஸ்கேனிங் ஒன்று இருக்குது, அல்ட்ரா ஸ்கேனிங்னு ஒன்று இருக்குது. அந்த மிஷின் மாதிரி நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அதில் போட்டு பார்ப்போம். ஒரிஜினல்லாம் காமிக்க இல்லைன்னா இது வேண்டாங்க, இது எங்களுக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லி ஆளை திருப்பி அனுப்பிச்சிடுவோம். பரவாயில்ல. இவ்வளவு நேரம் 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு தானே பார்த்தீங்க. 5000 ரூபா நோட்டு கூட பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இதுலேயே வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் வந்து 1 ரூபா நாணயம் தான் பார்த்துருப்பீங்க. 1 ரூபா நோட்டு எதுவும் பார்த்துருக்கீங்களா? இப்போ புழக்கத்தில் இருந்த பார்த்துருக்கீங்களா? அண்ணன் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்ல போகிறாங்க. அது என்னன்னு கேட்போம். ஆனால் இந்த 1 ரூபா நோட்டு இன்னும் வேறு தகவல்கள் எதுவும் இருந்தால் எங்களுக்காக சொல்லுங்கள். 1 ரூபா தாளிலேயே ஒரு 8 வகையான 1 ரூபா தாள் இருக்குது. 1 ரூபா தாளி 8 விதமான தாளா? சரி. 2 ரூபா தாளில் ஒரு 6 விதமான 2 ரூபா தாள் இருக்குது சார். 5 ரூபா தாளில் ஒரு 7 விதமான 5 ரூபா தாள் இருக்குது சார். 10 ரூபா தாளில் 6 விதமான 10 ரூபா தாள் இருக்குது சார். 100 ரூபா தாளில் ஒரு 6 வகையான 10 ரூபா தாள் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு வகையான இருக்குது. 500 ரூபா தாளில் வந்து நம்ம இப்போ பேன் பண்ணது இப்போ அடித்ததுலேயே ஒரு 5 விதமான 500 ரூபா தாள் இருக்குது. அப்போ இப்போ பேன் பண்ண நோட்டும் உங்கள்கிட்ட இருக்குது? ஆமாம், 1000 ரூபா தாள்லேயும் ஒரு 4 வகையான நோட்டு இருக்குது. பரவாயில்லையே. அண்ணன் சொல்கிறத பார்த்தா அண்ணன் ஒரு நடமாடும் ரிசர்வ் பேங்கினுடைய ஜெராக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா நோட்டுமே வச்சுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க. ஊருக்கு போகிறப்ப வந்து இதெல்லாம் நீங்கள் கொண்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். முடியாத பட்சத்தில் இதெல்லாம் என்ன செஞ்சுட்டு வருவீங்க? அந்த ஸ்கூல்லேயே வச்சுட்டு வந்துருவீங்களா, இல்லை கல்லூரியிலே வச்சுட்டு வந்துருவீங்களா?
நமக்கு ஒரு முக்கியமான இடத்துல சில இடத்துலலாம் அது வெளியே சொல்ல முடியாது. எங்கெங்க அதுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வச்சுக்கணும். நான் கூட வரும்போது ஒரு ஆள் கூப்பிட்டு தான் வருவேன். சில இது இப்போ வயிற்றுலாம் இருக்கும், தூக்க முடியாது, போக முடியாது. சில இதுலேயும் என்ன இது கொண்டு வரீங்கன்னு சொல்லி சில பேர் செக் பண்ணும்போது எனக்கு இதில் தான் அது அதுலேயும் சர்டிஃபிகேட்லாம் இருக்குல்ல, பார்த்துட்டு ஓகே நீங்கள் தாராளமாக போட ஸ்கூல் மியூசியம்லாம் போடுவீங்க. இப்போ ஜங்ஷனில் வரும்போது அந்த மிஷின் மெட்டல் டிடெக்டர்லேயே சவுண்ட் அடிச்சிடும். இரும்பு காயின் இருக்குது, சில்வர் காயின் இருக்குது, வெள்ளி காயின் இருக்குது, கோல்டு காயின் இருக்குது, செம்பு காயின் இருக்குது. சில ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மெட்டல் டீட்டில் நம்ம கொண்டுட்டு வரும்போது அடித்த கடை சில பேர் என்னதுன்னு சொல்லி கேட்டு அந்த மாதிரிலாம் நான் இருக்கேன். விழுப்புரத்தில் அந்த மாதிரி மாட்டியிருக்கேன். போலீஸ்காரங்க வந்து செக் பண்ணி பார்த்ததுல இதெல்லாம் நீங்கள் தாராளமாக போகலாம் தம்பி, இதெல்லாம் இந்தியாவோட பொக்கிஷம் அப்படின்னு என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. சரிண்ணா, இப்போ நான் நினச்சா இந்த மாதிரி நான் ஒரு கண்காட்சியோ இல்லை இது மாதிரி சேகரிக்கிற பழக்கமோ நான் செய்ய முடியுமா? இப்போ எப்படின்னா, இப்போ நான் இவ்வளோ நோட்டை சேகரிச்சிட்டேன், உங்களால் இதுக்கப்புறம் இவ்வளோ நோட்டை சேகரிக்க முடியுமா என்னுடைய கேள்வி. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு செய்யணும்னு ஆசை வந்துருச்சு. இப்போ நானும் சேகரிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. இப்போ நீங்கள் எவ்வளவோ பள்ளிகளுக்கு போயிருக்கீங்க, அந்த குழந்தைகள் நீங்கள் வச்சிருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளையே சேகரிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் அவங்களும் சேகரிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் உங்களை போன்று கண்காட்சி நடத்துவதற்கும் இல்லை இந்த மாதிரி சேகரிக்கிறதுக்கு யார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணுமா? சிஇஓ கல்வித்துறைகிட்ட, இந்த மாதிரி ஸ்கூலில் மியூசியம் போடுறதுக்கு சிஇஓ கல்வித்துறைகிட்ட பர்மிஷன் வாங்கணும். அப்போ குழந்தைகள் வந்து சேகரிக்கிறதுக்கும் இந்த மாதிரி விதிமுறைகள் உண்டு, கண்காட்சி வைக்கிறதுக்கு விதிமுறைகள் உண்டு. கண்காட்சி வைக்கிறதுக்கு நான் கலெக்டர் ஆஃபீஸில் 2014 போய் வாங்கினேன். பள்ளி கல்வித்துறைகள் பொது கண்காட்சி வைக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுப்பீங்கன்னு அது வந்து அவங்க பரிந்துரை கட்சி எனக்கு பர்மிஷன்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் காலேஜ் எல்லாரும் போட்டு அப்படியே எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுருக்கேன். சரிண்ணே, எனக்கு ஒரு சின்ன ஆசை. நான் ஒரு 1000 ரூபா தரேன், எனக்கு ஏதாவது ஒரு 2 நோட்டு கொடுத்துட்டு போங்களேன். எங்ககிட்ட எக்ஸ்ட்ரா அதே மாதிரி நோட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால்தான் கொடுப்போம், இல்லை அதை கொடுக்க முடியாதுல்ல, நம்ம காமிக்க முடியாதுல்ல. இல்லை, அப்போ நீங்கள் இதை விற்பனையும் செய்வீங்க? ஆமாம், அதாவது என்கிட்ட இப்போ ஒரே பொருளை வந்து நான் 4-5 வச்சுருந்தேன்னு வச்சிங்களேன், எங்ககிட்ட சில பேர் சேகரிக்கிறவங்க அண்ணே இந்த 1 ரூபா தலை எனக்கு இருந்துச்சுன்னா வாங்கி கொடுங்க, எங்களுக்கு அந்தந்த இதுக்கு இந்த நோட்டில் வந்து அந்தந்த நோட்டுக்கும் அமௌண்ட் கொடுத்துருவேன், இந்த நோட்டுக்கு இந்த நோட்டுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு, அந்த ரேட்டுக்கு எனக்கு நான் அதுலேருந்து ஒரு 10 ரூபா வச்சு வாங்கி கொடுத்துருவேன். இவ்வளவு நேரம் நமக்காக நிறைய நோட்டுகளை கண்ணில் காட்டிக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. அதில் பாருங்கள், தொடர்ச்சி அண்ணன் இப்போ ஒரு கையில் ஒரு 100 ரூபா நோட்டு வச்சுருக்காங்க. இந்த 100 ரூபா நோட்டை பற்றி அண்ணன் மேலும் ஒரு தகவல் சொல்லுவாங்க. ஆனால் அந்த நோட்டை பற்றி தகவல் சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போ அந்த காலத்தில் யூஸ் பண்ணுது, 2 நாட்டுக்கும் செய்யும், இந்தியா பர்மா. ஆனால் ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோலில் இருக்கும்போது பர்மா, நம்ம இந்தியா கண்ட்ரோலில் இருக்கும்போது இந்த 2 நாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்போ இங்கே பாருங்க, இந்த நோட்டு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அச்சடிச்சிருக்கு. ஆனால் இதில் வந்து பர்மாவில் போய் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஒன்றா இருக்கும்போது பிரிஞ்சு போகாது. முன்னாடி உள்ள நோட்டுகள் உள்ள நோட்டு 1927லேருந்து 1928 போட்டிருக்காங்க. அப்போ புழக்கத்தில் இருந்திருக்குன்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க. நோட்டு ஒரிஜினலுங்க. இந்த நோட்டுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி வாங்கியிருப்பீங்க? கணக்கு இல்லை சார், கிடைக்கும் போது பார்த்து ரேட்டு போட்டு வாங்கிக்க வேண்டியது சார். அப்படியே கணக்கு போனால் இங்கேயே போயிடும் சார். பாருங்க, அடுத்த தலைமுறை கைக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக நிறைய இடங்கள் வாங்கி போடுறதுக்கு அன்னைக்கு காசை கொட்டியிருக்கலாம், இல்லை வேறு விதமான பொருட்கள் வீடுகளுக்கு வாங்கி போடுறதுக்காக அந்த காசுகளை கொட்டிருக்கலாம். ஆனால் அடுத்த தலைமுறை பார்க்கணுன்றதுக்காக இப்படி இந்த செல்லாத நோட்டுகள்னு எவ்வளவோ ஏழமாக பேசியிருப்பாங்களான்னு நிறைய பேர். இன்னைக்கு இதெல்லாம் பொக்கிஷம் மாதிரி சார். இன்னைக்கு இந்த கண்ட்ரி நோட்டை வச்சிருக்கிறது பொக்கிஷம் மாதிரி. என்னை தேடி ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க சார். என்னை வந்து வீட்லேயே வந்து பார்ப்பாங்க, பார்த்து இந்த மாதிரியான பொருளுக்கு ஆரம்பத்துல எல்லாம் வந்து இந்த நோட்டு விற்கிறீங்களா, அந்த நோட்டு விற்கிறீங்களா, இந்த லட்சம் விற்கிறீங்களா, இந்த ரேட்டு பேசிக்கிட்டு என்கிட்ட வரக்கூடாது. பொருளை பார்க்குறேன்னு வரீங்களா வாங்க. எனக்கு லட்சம் முக்கியம் இல்லை, லட்சியம் தான் முக்கியம்னு சொல்லி அண்ணன் ரொம்ப ஆர்வத்தோடு இல்லாமல் ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களோட பள்ளி மற்றும் கல்லூரிகளாக இருக்கட்டும், இல்லை குடியிருப்பு சங்கங்களாக இருக்கட்டும், குடியிருப்பு பகுதிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் வந்து கண்காட்சி, அதாவது இந்த பழங்கால நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் வந்து கண்காட்சிப்படுத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதற்கான வழிமுறைகள் என்னன்றதை அண்ணனே இப்போ சொல்லுவாங்க. எனக்கு கான்டாக்ட் என்னுடைய நம்பரை கொடுத்தோம்னா 9965171464 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணோடனே நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். கால் பண்ணி அது என்னவோ அது விளக்கத்தை நான் சொல்லிடுவேன். ஃப்ரீ தான், கால் பண்ணி விளக்கம் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் எப்படி எப்படி செய்யணும், என்னென்ன செய்யணும். நமது முன்னோர்கள் பயன்படுத்திய இந்த நாணயங்களும் நோட்டுகளும் கையில் விளையாட வேண்டும். மனிதன் வாழ்வது கொஞ்ச காலம் இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் பயன்படுத்தி வாழும். நன்றி.